கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. அன்பானவர்களே, இன்றைய லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வருட இறை வார்த்தைகள் வழியாக யார் யார் பேறு பெற்றவர் என்பதை இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். மானிட மகனின் பொருட்டு உங்களை யாராவது வெறுத்து ஒதுக்கி பொல்லாதவர்கள் என்று இகழ்ந்து பேசும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு விண்ணுலகு நிச்சயம், விண்ணுலகின் மகிழ்ச்சி உங்களுக்கு உறுதி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கும் அதுதான் நடந்தது. இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது நல்லதை செய்தார், எல்லோரும் எதிர்த்தனர். நோயாளியை குணமாக்கினார், ஏனென்று கேட்டனர். இலவசமாக எல்லோருக்கும் உணவு கொடுத்தார், அதற்காக அவரை பின்தொடர்ந்தார். இறுதியிலே அவரால் குணம் பெற்றவர்கள், இலவசமாக உணவு உண்டவர்கள், சுகம் பெற்றவர்கள், பிணிகள் நீங்கியவர்கள் எல்லோரும் சேர்ந்து நின்றுதான் இவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அதையும் ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று பார்த்து அந்த பிள்ளைகளுக்காக அனுதாபப்பட்டார். இன்றும் கூட ஆண்டவரின் பெயரை தாங்கி உண்மையாக ஆவிலில் நிறைந்து அர்ப்பணத்தோடு ஆண்டவரின் பணி செய்யும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், பொதுநிலை ஊழியர்கள், இவர்களுக்கு எதிராக தாய் திருச்சபையில் இருந்து கொண்டே, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் கூட இருந்து கொண்டே அவமானப்படுத்துகிறதும், அவமதிக்கிறதும், ஒதுக்குகிறதும், வெறுக்குகிறதும் இன்று சகஜமாக போய்விட்டது. என்றாலும் நீங்கள் வருந்த வேண்டாம் என்று கடவுள் கூறுகிறார். காரணம், என்னையும் அப்படித்தான் செய்தார்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் நீதியின் வழியில் நாம் நடக்கும் பொழுது வருகின்ற எல்லா நெருக்கடிகளையும், துன்பங்களையும், துயரங்களையும், அவமானங்களையும் சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இறைவனின் பாடுகளில் பங்கு கொள்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இரண்டாவது, விண்ணரசு நமக்கு நிச்சயப்படுத்தப்படுகிறது என்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அன்பானவர்களே, யாரெல்லாம் பெருவற்றவர் சொல்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, அதாவது மானிட மகனின் பொருட்டு, அதுதான் முக்கியம். கஷ்டம் நாம வருவித்துக் கொண்ட கஷ்டங்களை பொறுத்து அல்ல, மானிட மகனின் நாம மைமையின் பொருட்டு, அவரது இறை அரசை கட்டுவதின் பொருட்டு யாரெல்லாம் இந்த நிலைக்கு ஒதுக்கப்படுகிறார்களோ. அடுத்தது சொல்கிறார், இந்த உலகிலே பட்டினி கிடப்போரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், இம்மையில் நீங்கள் கஷ்டப்படுகிறீங்க, ஆனா மறுமையில் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பட்டினியும் அழுகையும் இந்த உலகிலே மலிந்து விட்டது. பட்டினி இருக்கும் ஜனங்களை உற்று நோக்கக்கூட ஒருவருக்கு நேரமில்லை. அழுது புலம்பும் ஜனங்களின் உள்ளத்தின் உடைதலை உணர்ந்து கொள்வதற்கு யாருக்கும் நேரமில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அழுது புலம்புகிறாய், பட்டினியாய் கிடக்கிறாய், ஆனால் விண்ணுலகில் நீ பசியும் இராது, பட்டினியும் இராது, அழுகையும் இராது, எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்று நமக்கு உறுதி கூறுகிறார். அன்பானவர்களே, நான் அவதிப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், அவமானப்படுகிறேன் என்றால் நான் ஆண்டவரோடு கரம் சேர்த்து நடக்கிறேன் என்று பொருள். இறை அரசை கட்ட வேண்டுமானால் இம்மையில் நாம் துன்பம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், வெறுப்புகளை சம்பாதித்தான் ஆக வேண்டும். நம் மனிதர்களை திருப்திப்படுத்த விளைவோமானால் ஆண்டவரின் பணியை ஆண்டவருக்காய் செய்ய முடியாது. அதற்காக மனிதர்களை வெறுக்க வேண்டும் என்றல்ல, நம்மை அவமானப்படுத்துவர்கள், வெறுக்கிறவர்கள், கசப்பாய் உணர்கிறவர்கள் எல்லோரிடம் நாம் அன்பாய் இருப்போம். ஆனால் அவர்கள் மனந்திருந்து நாம் ஜெபிப்போம். வெறுப்பின் விதை விதைக்கப்படும் பொழுது, கசப்பின் விதை விதைக்கப்படும் பொழுது, அவமானத்தின் விதை விதைக்கப்படும் பொழுது, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்ற உணர்வில்லாமல் இருக்கின்ற சக மனிதர்களை நாம் அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது நமது கடமை. அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த உலகிலே நாம் என்ன வேதனைப்பட்டாலும், மானிட மகனின் நாமத்தின் நிமித்தம் என்ன வேதனை அனுபவித்தாலும் நாம் இறை அரசை சுதந்திரிப்போம். குடும்ப வாழ்வில ஜெபிக்கின்ற குடும்பம், துதிக்கின்ற குடும்பம், ஒப்புரவு அருட்சாதனம், இவ்வாறு அன்பிலே இணைந்து கட்டப்பட்டிருக்கின்ற குடும்பம் அழகினால் சோதிக்கப்பட்டு உடைக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது ஜெபம். அவ்வாறு அழகை சோதிக்கப்பட இடம் கொடுக்காமல் குடும்பங்கள் இணைந்து ஜெபித்து அந்த ஜெபத்தின் வழியாய் ஆண்டோடு உறவு கொண்டு வாழும் பொழுது வருகின்ற துன்பங்களை
இறைவன் சுமந்து கொள்வார். நம்மை தோளிலே சுமக்கின்ற கடவுள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே வாழ்கின்ற யார் யார் பேறு பெற்றவர்கள் என்றால், அழுகிறவர்கள், பட்டினியாயிருப்பவர்கள், வெறுக்கப்படுகிறவர்கள், ஒதுக்கப்படுகிறவர்கள், அவமானப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லோரும் ஆண்டவரின் நாமத்திற்காய் இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நாம் விண்ணிலே பெருமகிழ்ச்சி அடைய போகிறோம் என்பது உறுதி. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இறைமகன் இயேசுவின் பாடுகளின் வழியாக எங்களுக்கு பாடுகளின் மூலம் வெற்றி உண்டு என்பதை நிச்சயித்தவரே, இறைவன் இயேசு இந்த உலகிலே நல்லது செய்த பொழுதெல்லாம் அவருக்கு கிடைத்த எல்லா வேதனைகளும் அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு தாங்கி அவற்றை வான் வீட்டிற்கு அடித்தளமாக அவர் இட்டது போல நாங்களும் இந்த உலகிலே அப்பா உமது வேத சத்தியத்தை மனதில் கொண்டு நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது வருகின்ற எல்லா நெருக்கடிகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவிலே அறைந்து ஒப்புக் கொடுத்து அந்த பாடுகளிலே பங்கெடுத்து நாங்களும் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, என்னவானாலும் சரி, எது ஆனாலும் சரி, ஆண்டவரோடு இணைந்திருப்போம், ஆவில் நிறைந்திருப்போம், இறையரசை கட்டுவதில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.